இன்னொரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஓடி வந்து சாதி பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்ல சாதி என்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லை. சாதிக்கு நிகரான சொல்லும் தமிழிலே இல்லை. தமிழர்கள் சாதியற்றவர்கள். நம்ம சாதி குடுவைக்குள்ள அடைக்கிறோம். அதனாலதான் சொன்னாங்க, பிறப்பால் வேற்றுமை போதிக்கிற புத்தகம் தான் இந்த வர்ண புத்தகம், இந்த மனு அதர்மம். பிறப்பால உயர்வு தாழ்வு போதிக்குது. ஒருத்தன் தலையில பிறந்தா, ஒரு தோல்ல பிறந்தா, ஒருத்தன் தொடையில பிறந்தா, ஒருத்தன் கால்ல பிறந்தான். நம்ம ஆள் இருக்காருல்ல, கையில தடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு வர்ற சனாதிகளுடைய மண்டை உடைச்சு அனுப்புனார்ல, அவன் பெருசு பெரியாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் சாமி தலையில பறக்குறான், ஒருத்தன் தோல்ல பறக்குறான், ஒருத்தன் தொடையில பறக்குறான், ஒருத்தன் கால்ல பறக்குறான். இந்த பஞ்சமென் சொல்ற அந்த அஞ்சாவது ஆள் இருக்கான் பாரு, தடித்துகள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் எங்க பிறந்திருப்பாங்க சாமினா? அவன் தாண்டா அவங்க அப்பா தாளுக்கு பிறந்திருப்பாங்க. இல்ல அவர் கூட வேற மாதிரி சொன்னாரு, அவன் தாண்டா பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்திருப்பான்.